யானை தெருவில் போய்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருந்த சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆள் எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து ஆர்ப்பரித்து சந்தோஷமாக யானையை பார்த்தோன்னே பாருங்களேன், எல்லாத்துக்கும் குஷி தானே. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு சில குருடர்கள் அந்த அந்த மணி ஓசையெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ நாங்களும் இந்த யானையை தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த யானை பாகன் கொண்டு வந்து கிட்ட நிறுத்தி தொடுன்னு சொல்லும்போது ஒருத்தன் அந்த தும்பிக்கையை தொட்டுட்டு சொல்கிறான், இது என்ன உலக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்றான். ஒருத்தன் காதை தொட்டுட்டு இல்லைடா முறத்தை போல இருக்குன்றான். ஒருத்தன் காலை தொட்டு பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இது தூண் போல இருக்கே, நீ சுங்க 2 பேர் சொன்னது தப்பு, இது தூண் அப்படின்றான். பெருமானவர்களே, இதே போல்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவாதி தேவன், பரம்பொருளாகிய தேவனுடைய அந்த வல்லமையை உணராதவர்கள், முழுதும் அறியாதவர்கள், இப்படித்தான் அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியவில்லை, தேவன் யார் என்று தெரியவில்லை, அவருடைய அன்பின் ஆழம் புரியவில்லை. இன்றைக்கு அவர்தான் நமக்கு அதுக்குரிய வல்லமையை தரணும் பிரியமானவர்களே. தேவனுடைய முழு அன்பையும் அவருடைய ஆழங்களையும் அந்த அன்பின் ஆழத்தையும் நாம் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. காட் பிளஸ் யூ.